ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அடிப்படையின் காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத விதத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. சோ இந்த அற்புதமான சூழலில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க, நன்மைகளாக இருக்க போதா இல்ல தீமைகளாக இருக்க போதா அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த காலகட்டத்துல ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன சம்பவம் காத்திருக்கு அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா நீங்க நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக கண்டிப்பா உங்களுக்கு அமையலாம். ஆனா நீங்க முக்கியமா ஒரு விஷயத்துல மட்டுமே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசினியர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மே 20ஆம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலுமே கிரகங்களுடைய அடிப்படையில உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது சாதகமாகவே இருக்கக்கூடிய வகையில கிரகங்களானது இந்த நேரத்துல உங்களுக்கு அமைந்திருக்கு. பணவரவு, பொருளாதாரம், வேலை, அதிர்ஷ்டம் என்று யோகமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றிரண்டு விஷயங்களில் மட்டுமே ரிஷபராசினர் கவனமாக இருப்பது அவசியமாகவே குறிப்பிடத்தக்கதாகவே சொல்லப்படுதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு இந்த மே 20ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில் மற்றும் வருமானம் இந்த அனைத்து விஷயத்திலுமே பார்க்கும் பொழுது பொதுவாக எந்த விஷயத்துல என்னவெல்லாம் நடக்கும், எதுல நீங்க கூடுதல் கவனத்தை செலுத்தணும் அப்படின்றத முழுமையாகவே நீங்க இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய பயிற்சி முதலில் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தலாம். பின்னர் பார்த்தீங்கன்னா ஆளுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ பேச்சின் காரணமாக இந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. புதனுடைய பயிற்சி காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு பெரிய யோகம் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. அதுபோலவே சுக்கிரனுடைய பயிற்சியின் காரணமாக அதிர்ஷ்டம், பணவரவு உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு சூழலும் காத்திருக்கு. குரு பயிற்சியினுடைய காரணமாக பணவரவு, சுப காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கலாம். செவ்வாயுடைய பயிற்சி காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு செலவு, அலைச்சல், கணவருடன் கருத்து வேறுபாடு இது அனைத்துமே உங்க வாழ்க்கையில நடக்குங்க. சனி பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில நல்ல லாபம், தொழில நல்ல வளர்ச்சி கண்டிப்பா ஏற்படும். ராகு பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது வேலை, தொழில் வளர்ச்சி, ஆதாயம், திடீர் மாற்றங்கள் இது அனைத்துமே உங்களுக்கு ஏற்படலாம். கேது பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடுநிலையான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரிஷபராசினியர்களுக்கு பொதுவாகவே மே 20ஆம் தேதிக்கு பிறகு என்ன பலன் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் முழுவதுமே மகிழ்ச்சியாக நிம்மதியான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். மே 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது ஆளுமை, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு காத்திருக்குங்க. நீங்கள் சொல்வதை பிறர் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். நினைத்த காரியங்களை செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். அதீத ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால ரிஷபராசினியர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அசௌகரியங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. செலவுகளும் திடீரென்று ரிஷபராசினியர்களுக்கு அதிகரிக்கும். சோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே ரிஷபராசினியர்கள் கவனமாக செயல்படுவது அவசியமாகவே சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பணம் மற்றும் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த நேரம் மிகவும் ஒரு அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையலாம். பொருளாதார ரீதியாக மே 20ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசினியர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. பணவரவு அதிகரிக்கும். திடீர் மாற்றங்களால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டாகுங்க. ஸோ இரட்டிப்பு நற்பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். நீண்ட காலமாகவே வராது என்று நினைத்ததை கண்டிப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்துவீங்க. அதுபோலவே நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும். இதனால நல்ல லாபத்தையும் நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுங்க. அதுபோலவே ரிஷபராசினியர்களுடைய தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது
இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ரிஷபராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு பொற்காலமாக அமையுங்க. புதிய வாய்ப்புகள் தேடக்கூடிய நேர்களுக்கு நல்ல சம்பளம், நல்ல பதவியுடன் வேலை வாய்ப்பு நிச்சயமா கிடைக்குங்க. நீண்ட காலமாகவே வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையலாம். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையுங்க. திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டம் முழுக்க ரிஷபராசினியர்களுக்கு நிறைய நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையலாம். இந்த நேரத்தில் நீங்க புதியதாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைத்தா கண்டிப்பாக செய்யலாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில ரொம்ப நாட்களாகவே ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைத்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, ஏதாவது புதிய எண்ணங்கள் தோன்றினாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்க செய்யலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே நல்லபடியாக நடந்து ஒரு பாசிட்டிவான பலனை பெற்றுத்தரும். இதனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நல்ல வளர்ச்சியுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதனால லாபங்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு இரட்டிப்பாக பெருகக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில், அதாவது மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரி விஷயத்துல ரிஷபராசினியர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு அபரிமிதமாக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை செய்வதை நீங்க தவிர்க்கணுங்க. அதாவது பணவரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய ஆடம்பரத்தை நீங்க குறைத்துக் கொள்வது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஏன்னா ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க ஆளாகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா தவிர்க்கணுங்க. அதுபோலவே மே 20ஆம் தேதிக்கு பிறகு எதை செய்தாலும் திட்டமிட்ட செலவு செய்வது அவசியமாகவே சொல்லப்படுது. அதே நேரத்தில் மே மாதம் முழுவதுமே செவ்வாய் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கண்டிப்பா அவசியம் உங்களுக்கு தேவைங்க. வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இதனால நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறிப்பாகவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானம் பொறுமை கண்டிப்பா உங்களுக்கு அவசியமாகவே முக்கியமாகவே தேவைப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அவசரப்படாமல் பொறுமையாக கையாளுவது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக நீங்க முடிவு எடுக்கலாங்க. இந்த நேரத்தில் உங்களால முடிந்தால் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று ஆன்மீக பயணங்களை நீங்க மேற்கொள்ளலாம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதோடு கண்டிப்பாக இதன் மூலம் நீங்க நினைத்த விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதி கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.